கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்றேன், வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ஒரு விவசாயி அவரோட வயல்ல விதைகளை விதைக்கிறாரு. அவர் டெய்லியுமே தண்ணி ஊத்துறாரு. ரொம்ப நாள் ஆகுது, ஆனா மண்ணுக்கு மேல எதுவுமே தெரியல. சில பேர் அந்த விவசாயிய பார்த்து சிரிச்சுட்டே சொல்றாங்க, உன்னோட எல்லா முயற்சியும் வீணா போயிடுச்சு, எதுவுமே வளரல அப்படின்னு. ஆனா அந்த விவசாயி இதெல்லாம் கேட்டு சோர்ந்து போகல, நம்பிக்கையையும் கைவிடல. அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு, மேல எதுவும் தெரியல அப்படிங்கிறதுக்காக கீழே எதுவும் நடக்கலன்னு அர்த்தம் இல்ல. மண்ணுக்குள்ள இருக்கிற விதை உள்ள வளர்ந்துருக்கும்னு நினைச்சாராம். இதே போலதாங்க இன்னைக்கு நம்ம முயற்சிகளுக்கு உடனே ரிசல்ட் தெரியாம இருக்கலாம். முன்னேற்றம் சில நேரம் மெதுவா மறைஞ்சு கூட இருக்கும். ஆனா அது ஒரு நாளும் வேஸ்டாவே போகாது. நீங்க பண்றத ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க, அதை தொடர்ந்து பண்ணுங்க. வெற்றிக்காக பொறுமையோட இருங்க. இப்ப வேணும்னா நீங்க வளர்றத இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உங்க வளர்ச்சி எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தமே. நீங்க நன்மை செய்றீங்களா, நீங்க எஃபர்ட்ஸ் போடுறீங்களா, நீங்க பண்றத பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா உங்களுக்கான டைம் வரும், அந்த டைம்ல நீங்க சக்சஸ் ஆவீங்க. இத மாதிரி டெய்லியுமே யூஸ்ஃபுல்லான தாட்ஸை கேட்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.